அம்மாவுக்கு அந்த மாதிரி படையல் போட்டு வந்தேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து காஷி காளி எப்பவுமே நான் காளி 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 தான் எல்லா இன்டர்வியூலும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மளோட காளி வந்து காஷி காளி, 2வது வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மா. ஏன்னா 2மே தாந்திரிக் வித்தியின் அதிதேவதைகள், பரதேவதைகள். அப்படி இருக்கும் பொழுது வாராகியோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா காஷி மட்டும்தான் உங்களுக்கு. ஏன்னா அம்பாள் வந்து அங்கே அந்த கங்கை தண்ணிக்கு தான் வந்திருப்பா. அந்த கங்கையோடக்கு இல்லை அசுரர்களாக வந்து இறங்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது, இதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பிறவி எடுத்து வந்து இந்த முங்குனாதான் இதுக்கு பலன் உண்டு. இல்லை தேவர்கள் இருந்தாலும் அசுரர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து அந்த கங்கையில் முங்கி எழுந்துன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறார். இதை வந்து யாரும் வந்து கொண்டாட முடியாது. ஸோ அப்படி இருந்தோம்னா கங்கையை நான் இங்கே வந்து திருப்பி விடுவேன்னு சொன்னேன்னா அப்போ எல்லாரும் வாயடிச்சு சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி நடந்துன்னு சொல்லிட்டு அப்போ அம்பாள் ஆதிபராசக்தி என்ன சொல்கிறான், இந்த கங்கையை நீ விடுறதும் இல்லாமல் இந்த கங்கைக்கு காவலாக நீ காசிலே இருன்னு சொல்லிடுறான். ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து நீங்கள் காசிக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதாள வாராகியை போய் பார்க்கணும். அந்த பாதாள வாராகி எப்படி பார்க்கணும்னா காலையில் 2 மணி நேரம் தான் அந்த அம்பிகையை கதவு திறந்துருப்பாங்க. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores.